ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ஹோம். அங்கண்ணன் சிக்கன் பிரியாணி தானே பார்த்துருக்கோம், மட்டன் பிரியாணி பார்த்துருக்கோம். ஆனால் அங்கண்ணனில் வெஜ் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஆமாங்க, இன்றைக்கி அங்கண்ணன் வெஜ் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த பிராண்ட் வந்து கொஞ்சம் நல்லா நீளமாக இருக்கும். ஸோ நான் வந்துட்டு ஒரு 3/4 kg எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுடுங்க. அதுக்கு ஒரு 2-3 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, 2 துண்டு இஞ்சி, ஒரு 10 பச்சை மிளகாய் அதை எடுத்திருக்கேன். இதையும் இது கூட புதினாவும் ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணதை மிக்சியில் போட்டு ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம், 1க்கு 2 ஓரளவு குறப்பாக அரைக்கணும். இது அரைக்கும்போது 1 டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணி அரைச்சிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம குக்கரில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் ஆட் பண்ணி 2 பெரிய வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடணுங்க. ஒரு கோல்டன் ப்ரௌன் அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணணும். சூப்பராக மழை வந்தது. அப்படியே சமைச்சிட்டே மழையோட அழகை ரசிச்சிட்டு இருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணி முடித்த உடனே நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மசாலா எல்லாம் போட்டு அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். இந்த ரைஸே வந்து க்ரீனிஷ் கலராக தான் இருக்கும். அதோட ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன வெஜிடபிள்ஸ் வேணால் போட்டுக்கலாம். என்கிட்ட அன்றைக்கி கேரட் பீன்ஸ் மட்டும்தான் இருந்தது. அப்புறமா கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் உப்பு போட்டு நல்லா கிளறணும். மூடி போட்டு கிளறுங்க. அதில் எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே, இந்த பதத்துக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து எந்த அளவு நான் எடுத்தனோ அதே அளவில் வந்துட்டு 2 டம்ளர் வந்துட்டு நான் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த தண்ணியும் இந்த காய் மசாலா எல்லாம் இதுவும் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜுக்கு நம்ம வந்து கழுகி ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை ஆட் பண்ணணும். இது வந்து பாஸ்மதி ரைஸில் தான் பண்ணணும்னு இல்லை, சீரக சம்பாலையும் பண்ணலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் தண்ணியும் அரிசியும் வெந்து வந்ததுக்கப்புறமா ஒரு எலுமிச்சை பழத்தை சூப்பராக புழிஞ்சு அதில் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி தம் போட்டு எடுத்தால் அங்கண்ணன் வெஜ் பிரியாணி சூப்பர். இதுக்கு நான் முட்டை கிரேவி வச்சு சாப்பிட்டேன், வேறு லெவல். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு vlogல பார்க்கலாம். பாய்.